Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் டேர்ம் 2ல் ஜாகிரஃபி சுற்றுலா அப்படின்ற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெசன் 2 பார்க்கலாம். சுற்றுலா ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க இந்த வீடியோ பாருங்கள். சுற்றுலா என்ற கருத்தை வரையறுத்தல். சுற்றுலாவின் அடிப்படை மற்றும் புவியியல் கூறுகளின் மதிப்பை உணர்தல். சுற்றுலாவின் வகைகளை புரிந்து கொள்ளுதல். இந்தியாவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களை அடையாளம் காணுதல். தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களை விளக்குதல். அறிமுகம். சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது. சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது. இது 24 மணி நேரத்திற்கு குறையாமலும் ஓர் ஆண்டிற்கு மிகாமலும் தனது வழக்கமான சூழலிலிருந்து பயணிப்பதை குறிக்கும். மதம், பொழுதுபோக்கு, வாணிகம், வரலாறு மற்றும் பண்பாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு பயணிப்பதற்கான காரணங்களாக இருக்கலாம். சுற்றுலாவின் அடிப்படை கூறுகள். உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இன்றியமையாத வருவாய் ஆதாரமாக சுற்றுலா அமைந்துள்ளது. நாட்டின் சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் பொருளாதார துறைகளிலும் பன்னாட்டு தொடர்புகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதால் சுற்றுலா சமுதாயத்தின் ஒரு அவசியமான அங்கமாக உள்ளது. சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளாவன: ஈர்ப்பு தலங்கள் அட்ராக்ஷன், எளிதில் அணுகும் தன்மை அக்சசபிலிட்டி, சேவை வசதிகள் அமெனிட்டிஸ். இந்த 3 கூறுகளையும் ஏஏஏ இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் A3 என அழைக்கப்படுகிறது. அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டி, அமெனிட்டிஸ். ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, சேவை விதிகள். ஈர்ப்பு தலங்கள். ஈர்ப்பு தலங்கள் முக்கியமான 2 வகைகளை கொண்டுள்ளன: இயற்கை ஈர்ப்பு தலங்கள், கலாச்சார ஈர்ப்பு தலங்கள். இயற்கை ஈர்ப்பு தலங்கள் என்பவை நிலம் மற்றும் கடல் அமைப்பு, கடற்கரைகள், காலநிலை மற்றும் காடுகள் ஆகிய கூறுகள் அடங்கும். கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் என்பவை வரலாற்று நினைவுச் சின்னங்களையும் பிற அறிவார்ந்த படைப்புகளையும் உள்ளடக்கியதாகும். இவை தவிர கண்காட்சிகள் மற்றும் பண்டிகைகளும் கலாச்சார ஈர்ப்புகளில் அடங்கும். எளிதில் அணுகும் தன்மை. எளிதில் அணுகும் தன்மை என்பது சாலை, ரயில், நீர் மற்றும் வான்வெளி போன்ற பல்வேறு வகையான போக்குவரத்தின் மூலம் குறிப்பிட்ட ஓர் ஈர்ப்பு தலத்தை எளிதில் அடைவதாகும். குறிப்பிட்ட ஓர் ஈர்ப்பு தலத்தை அடைவதற்கான பயணச் செலவையும் நேரத்தையும் போக்குவரத்து தீர்மானிக்கிறது. சேவை வசதிகள். சுற்றுலா பயணிகளின் தேவைகளை அடைவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதே சேவை வசதிகள் எனப்படும். இடவசதி அக்கமடேஷன், தங்குவதற்கான விடுதிகள், சிற்றுண்டிச்சாலைகள், உணவகங்கள் போன்ற தங்குமிடங்கள். பயண அமைப்பாளர்கள், சுற்றுலா மேலாளர்கள் மற்றும் பயண முகவர்கள். அந்நிய செலாவணி மையங்கள், கடவுச்சீட்டு, விசா மற்றும் முகவர் நிலையங்கள். பயண காப்பீடு மற்றும் பாதுகாப்பு தொடர்புடைய துறைகள். சுற்றுலா வகைகள். பண்டைய காலத்திலிருந்தே பயணம் என்பது மனித குலத்தை கவர்ந்து இழுக்கும் செயலாக இருந்து வருகிறது. சுற்றுலா இயற்கை பயன்பாடு, காலம் மற்றும் பயண தூரத்தின் அடிப்படையில் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது: சமய சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, வரலாற்று சுற்றுலா, சூழல் சுற்றுலா, சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா. சமய சுற்றுலா ரிலீஜியஸ் டூரிசம். சுற்றுலா வகைகளில் சமய சுற்றுலா மிக பழமையானதாகும். இதில் மக்கள் தனித்தனியாகவோ குழுக்களாகவோ புனித யாத்திரைகளை, கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் பிற புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். சமய சுற்றுலாவுக்கு எடுத்துக்காட்டாக இந்துக்கள் காசி செல்வதையும், வாரணாசி, கிறிஸ்துவர்கள் ஜெருசலேம் செல்வதையும், முஸ்லிம்கள் மெக்கா செல்வதையும் குறிப்பிடலாம். வரலாற்று சுற்றுலா ஹிஸ்டோரிக்கல் டூரிசம். இவ்வகை சுற்றுலா அருங்காட்சியகங்கள், நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதிகள், கோட்டைகள், கோவில்கள் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவற்றை பார்வையிடுவதை மையமாக கொண்டுள்ளது. கம்போடியாவின் அங்கோர் வாட், இந்தியாவின் தாஜ்மஹால் மற்றும் எகிப்தின் பிரமிடுகள் ஆகியவற்றை வரலாற்று சுற்றுலாவுக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். சூழல் சுற்றுலா எக்கோ டூரிசம். பொதுவாக இயற்கை சூழலில் தாவரங்களும் விலங்குகளும் செழித்து வளரும் இடங்களுக்கு செல்வது சூழல் சுற்றுலா எனப்படுகிறது. அமேசான் மலைக்காடுகள், ஆப்பிரிக்க வனப்பயணம், ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி மற்றும் இமயமலை சிகரங்களில் மலையேற்றம் ஆகியவை புகழ்பெற்ற சூழல் சுற்றுலா தலங்களாகும். காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது. காஸ்ட்ரோனமி. சாகச சுற்றுலா அட்வென்ச்சர் டூரிசம். நெடுந்தொலைவில் அல்லது அந்நிய இடங்களிலுள்ள வெளிப்புற செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்காக பயணப்படுவதே சாகச சுற்றுலா எனப்படும். எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலியாவின் விண்வீல் விளையாட்டு, ஸ்கைடைவ், நியூசிலாந்தின் மலை உச்சிவீல் இழுவை விளையாட்டு, பங்கி ஜம்பிங், இமயமலையின் சிகரங்களில் மலையேறுதல், அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின் கட்டுமர மிதவை நதிப்பயணம் ஆகியவற்றை கூறலாம். பொழுதுபோக்கு சுற்றுலா ரீக்ரியேஷனல் டூரிசம். மகிழ்ச்சி, மனநிறைவு, பொழுதுபோக்கு ஆகியவற்றை குறிப்புகளாக கொண்டு கேளிக்கை மற்றும் வேடிக்கை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் தருவது இவ்வகை சுற்றுலா.
நீர்வீழ்ச்சிகள், மலைவாழிடம், கடற்கரைகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் இவை அனைத்தும் பொழுதுபோக்கு சுற்றுலாவை நோக்கி கவர்ந்திழுக்கும் தலங்களாகும். இவை தவிர சமீப ஆண்டுகளில் சில நவீன சுற்றுலாக்களும் வளர்ச்சியடைந்துள்ளன. அவை ஆண்டு விடுமுறை சுற்றுலா, தொழில் விடுமுறை சுற்றுலா, பருவகால சுற்றுலா, பன்னாட்டு சுற்றுலா, குழு சுற்றுலா, விளையாட்டு சுற்றுலா, நலவாழ்வு சுற்றுலா, பண்ணை மற்றும் கிராமப்புற சுற்றுலா. உள்வரும் சுற்றுலா, சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா, வெளிச்செல்லும் சுற்றுலா, வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. பன்னாட்டு சுற்றுலா, இன்டர்நேஷனல் டூரிசம், சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடவும் அவற்றின் பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி அறியவும் சேகரிக்கவும் பன்னாட்டு சுற்றுலா மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக கடவுச்சீட்டு, விசா, வெளிநாட்டு நாணயம், விமான டிக்கெட், பயண காப்பீடு மற்றும் பிற குடியேற்ற விவரங்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளால் முறைப்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய சில பயண வடிவங்கள் மற்றும் நடைமுறைகள் உள்ளன. இது சிங்கப்பூர். நெக்ஸ்ட்டு விசா. ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஆவணம் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவரது கடவுச்சீட்டில் குறிக்கப்படும் முத்திரை. சுற்றுலா விசா, டூரிஸ்ட் விசா, கேளிக்கைக்காக சுற்றி பார்த்தல். மாணவர் விசா, ஸ்டூடெண்ட் விசா, மேற்படிப்பிற்காக செல்லுதல். தொழில் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா, ஒரு நாட்டில் வேலை பார்த்தல். மருத்துவ விசா, மெடிக்கல் விசா, ஒரு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக செல்லுதல். சுற்றுலாவின் அடிப்படை காரணிகள். சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய காரணிகள்: இதமான வானிலை, கண்கவர் இயற்கை காட்சிகள், வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவுச் சின்னங்கள். சுற்றுலாவிற்கான புவியியல் காரணிகள்: நிலத்தோற்றம், மலைகள், பீடபூமிகள், ஆழ் பள்ளத்தாக்குகள், பள்ளத்தாக்குகள், குகைகள், மணல் குன்றுகள், பனியாற்று நாற்காலி, சர்க்யூ, பவளப்பாறைகள், ஓங்கல்கள் போன்ற நிலத்தோற்றங்கள். நீர்நிலைகள்: ஆறுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், வெந்நீர் மற்றும் கொதிநீர் ஊற்றுகள், பனி மற்றும் பனியாறுகள், நீரோட்டங்கள், ஓதங்கள் மற்றும் அலைகள். தாவரங்கள்: காடுகள், புல்வெளிகள், பெருவெளிகள், பாலைவனங்கள். காலநிலை: சூரிய ஒளி, மேகங்கள், சிறந்த வெப்பநிலை, மழைப்பொழிவு மற்றும் பனி. விலங்குகள்: வனவிலங்குகள், பறவைகள் சரணாலயம், வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம், மிருக காட்சி சாலை, வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல். குடியிருப்பு காரணிகள்: நகரங்கள், மாநகரங்கள் மற்றும் கிராமங்கள், வரலாற்று அழிவு எச்சங்கள், நினைவு சின்னங்கள். கலாச்சாரம்: மக்களின் வாழ்க்கை முறை, பாரம்பரியம், நாட்டுப்புற வழக்கங்கள், ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம், காட்டு விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி. இந்தியாவில் சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள். மனத்திற்கு இதமான விருந்தோம்பலுடன் நறுமணமிக்க காரமான உணவுடன் கூடிய கலாச்சாரத்திற்கு புகழ்பெற்றது இந்தியா. மனதை ஈர்க்கும் மரபுகள், மாறுபட்ட வாழ்க்கை முறை, கலாச்சார பாரம்பரியத்துடன் வண்ணமயமான கண்காட்சிகள் மற்றும் திருவிழாக்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கின்றன. அனைத்து வகையான நிலத்தோற்றங்கள், பல்வேறு காலநிலை, சுற்றுச்சூழல் மற்றும் சாகச சுற்றுலாவிற்கான செறிந்த வளங்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க பலதுறை சிறப்புகள் ஆகும். அற்புதமான கலை மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த சமய வழிபாட்டு தலங்கள், தொழில்நுட்ப பூங்காக்கள், அறிவியல் அருங்காட்சியகங்கள் ஆகியவை இந்திய சுற்றுலா பயணிகளுக்கான கூடுதல் ஈர்ப்பு சக்தியாகும். ஆரோக்கிய தீர்வுக்கான யோகா, ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை மருத்துவம் போன்றவை உலகெங்கிலும் உள்ள உல்லாச பயணிகளை கவர்ந்திழுக்கின்றன. நெக்ஸ்ட் சமய சுற்றுலா. பல சமயங்களை தன்னகத்தை கொண்டுள்ள இந்தியாவில் சமய சுற்றுலா குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகிறது. சமய வழிபாட்டு தலங்களை காணவும் சமயச் சடங்குகளில் கலந்து கொள்வதற்காகவும் பல்வேறு தொகுப்பு சுற்றுலா பயண திட்டங்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்கள் பின்வருமாறு: ராமேஸ்வரம் தமிழ்நாடு, காஞ்சிபுரம் தமிழ்நாடு, வாரணாசி காசி உத்தரப்பிரதேசம், சாரநாத் உத்தரப்பிரதேசம், வைஷ்ணவி தேவி கோவில் ஜம்மு காஷ்மீர், செயின்ட் பிரான்சேவியர் தேவாலயம் கோவா, அமிர்தசரஸ் பஞ்சாப், லடாக் புத்த மடங்கள் ஜம்மு காஷ்மீர். ராமேஸ்வரம் எங்கே? தமிழ்நாட்டில். காஞ்சிபுரமும் தமிழ்நாட்டில். வாரணாசி காசியில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். சாரநாத்தும் உத்தரப்பிரதேசத்தில். வைஷ்ணவி தேவி கோயில் இருக்கு இல்லையா, அது ஜம்மு காஷ்மீரில். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவாவில். அமிர்தசரஸ் பஞ்சாபில். லடாக் புத்த மதங்கள் ஜம்மு காஷ்மீரில். லடாக் புத்த மதங்கள் ஜம்மு காஷ்மீரில். அமிர்தசரஸ் பஞ்சாபில். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவாவில். சுற்றுலாவில் இயற்கை காட்சிகள் மிகவும் முக்கியமான காரணியாகும். இயற்கை காட்சிகளான மலைகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், பனியாறுகள், காடுகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகியவை மக்களை கவரும் முக்கிய கூறுகளாகும். அழகு கொட்டி கிடக்கும் மலைச்சரிவுகள், ஆழ் பள்ளத்தாக்குகள், பனிபடர்ந்த மலைகள், அடர்ந்த காட்டில் உள்ள பசுமையான புல்வெளி கம்பளங்கள் ஆகியவை இந்தியாவிற்கு இயற்கை அளித்த கொடையாகும். இந்தியாவின் மலைவாழிடங்கள். இந்திய துணைக்கண்டமானது 7 முக்கிய மலைத்தொடர்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இவற்றில் மிகப்பெரியது இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இமயமலை ஆகும். இந்தியாவில் உள்ள இமயமலையின் மலைவாழிடங்கள் அதிகமானவை ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அமைந்துள்ளன. மகாராஷ்டிரா, கர்நாடகம், தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் மலைவாழிடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன. ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலைவாழிடங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன.
அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவோட மலைவாழ் இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன. ஆந்திரா, ஒடிசாவோட மலைவாழ் இடங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன. இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள்: கொடைக்கானல், ஊட்டி, தமிழ்நாடு; நைனிடால், உத்தரகாண்ட்; டார்ஜிலிங், மேற்கு வங்காளம்; ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர்; சில்லாங், மேகாலயா; சிம்லா, இமாச்சல் பிரதேசம்; மூணாறு, கேரளா; காங்டாக், சிக்கிம். எங்கெங்கே இருக்குது? கொடைக்கானல், ஊட்டியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நைனிடால் இருக்கு இல்லையா, நைனிடால் வந்துட்டு உத்தரகாண்டில் இருக்குது. டார்ஜிலிங் இருக்குல்ல, நைனிடால் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. டார்ஜிலிங் எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அப்புறம் சிம்லா வந்து இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. மூணாறு கேரளாவில் இருக்குது. காங்டாக் சிக்கிமில் இருக்குது. ஓகேவா? ஷில்லாங் வந்து மேகாலயாவில் இருக்குது. அதை விட்டாச்சு. ஷில்லாங் வந்து மேகாலயாவில் இருக்குது. இந்திய முக்கிய மலைவாழிடங்கள்: குல்மார்க், மணாலி, சிம்லா, முசோரி, நைனிடல், காங்டாக், இந்த பக்கம் டார்ஜிலிங், சிரப்புஞ்சி, ஷில்லாங், மவுண்ட் அபு, சாத்புரா, கீழே வந்து ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, வங்காள விரிகுடா, இன்சைட் அரபிக்கடல் மலைவாழிடங்கள். ஐடிசி நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா, இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர், நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா. IATA பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம், இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம். IATO இந்திய பயண அமைப்பாளர்கள் சங்கம், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ், இந்திய பயண அமைப்பாளர்கள் சங்கம். TAAI இந்திய பயண முகவர்கள் சங்கம், டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பயண முகவர்கள் சங்கம். TTTHA தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம், தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன், தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன், தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம். TTDC தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம். ITC இன்க்ளூசிவ் டூர் பை சார்ட்டர், IATA இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், IATO இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ், TAAI டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, TTTHA தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன், TTDC தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இந்திய நீர்வீழ்ச்சிகள்: அற்புதமான கண்கவர் நீர்வீழ்ச்சிகள் இந்தியாவின் காடுகளிலும் உயர் பாறைகளிலும் பரவி காணப்படுகின்றன. இவற்றுள் சில வற்றாத நீர்வீழ்ச்சிகளாகவும் சில பருவ நீர்வீழ்ச்சிகளாகவும் அமைந்து, மேலும் சில நீர்வீழ்ச்சிகள் பருவமழையை சார்ந்து உள்ளன. பருவமழை இத்தகைய நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவர்கின்றது. இந்தியாவின் குறிப்பிடத்தக்க நீர்வீழ்ச்சிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதுதான் ஜோக் நீர்வீழ்ச்சி. தாளையார் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியின் அமைப்பு குதிரைவால் போன்று அமைந்துள்ளது. ஓகேவா? தாளையார் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில். இது வந்து குதிரைவால் போன்று அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஜோக் நீர்வீழ்ச்சி. பிரிவு நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. ராஜா ராணி மற்றும் இடின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் ஷிமோகா மாவட்டத்தில் உள்ளது. ஜோக் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? கர்நாடகாவில் ஷிமோகா மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து பிரிவு நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. ராஜா ராணி மற்றும் இடி. நோக்காலி காய் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி நீர் விழும் நீர்வீழ்ச்சி. சரியா? நோக்காலிக்காய் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி நீர் விழும் நீர்வீழ்ச்சி. ஓகேவா? மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் இருக்குது நோக்காலிக்காய் நீர்வீழ்ச்சி. நெக்ஸ்ட்டு தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. இது வந்து ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளில் இருந்து நீர் விழுவது சிறப்பு அம்சமாகும். தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகள் இருந்து நீர் விழுவது சிறப்பு அம்சமாகும். நெக்ஸ்ட் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இது இந்தியாவின் நயாகரா ஆகும்.
நெக்ஸ்ட் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம். பல்வேறு வகையான காடுகளையும் புல்வெளிகளையும் இந்தியா தன்னகத்தை கொண்டுள்ளது. வேறுபாட்டுடன் கூடிய நிலத்தோற்றங்களால் இந்தியா தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கிய ஓர் இயற்கை பிரதேசமாக விளங்குகிறது. இந்திய மாநிலங்களில் அடர்ந்த இருண்ட வானங்கள் பல்வேறு விலங்குகளும் பறவைகளும் வாழ்வதற்கு பொருத்தமான இருப்பிடமாக அமையப்பெற்றுள்ளன. ராயல் வங்காள புலிகள், இந்திய சிங்கங்கள், யானைகள், காண்டாமிருகங்கள், இந்திய சிறுத்தைகள் மற்றும் ஊர்வன ஆகியவை காணப்படும் சரணாலயங்கள் முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகள் ஆகும். பறவைகள் சரணாலயத்தில் காணப்படும் செறிந்த பல்வேறு பறவை வகைகள் பயணிகளின் கவனத்தை ஈர்க்கின்றன. இந்திய பிரதேசத்தின் மாறுபட்ட காலநிலை வெகு தூரத்தில் உள்ள பறவைகளை கூட உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் தங்களுடைய இளம் பறவைகளை வளர்ப்பதற்காகவும் இந்தியாவிற்குள் வரவழைக்கின்றன. சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் காரணி சேவை வசதிகள். இதுதான் காசிரங்கா தேசிய பூங்கா. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள். மாநிலம் விலங்குகள் என்னென்ன அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்குது. புலி, யானை, காட்டெருமை, மான் இருக்கும். அதில் புலி, யானை, காட்டெருமை, மான் இருக்கும். காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்குது. புலி, மான், எருமை இருக்கும். புலி, மான், எருமை மட்டும் இருக்கும். முதல்ல உள்ளதில் புலி, யானை, காட்டெருமை, மான் இருந்துச்சு. இதில் வந்து புலி, மான் ரெண்டுமே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக எருமை இருக்கும். காசிரங்கா தேசிய பூங்கா அசாம். ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். புலி. கான்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம், சதுப்பிலுள்ள மான்கள். சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், வங்காள புலி. கிர் தேசிய பூங்கா குஜராத், சிங்கம். அதாவது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் வந்து புலி, யானை, மான், காட்டெருமை இருக்கும். காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அசாமில் இருக்குது. அதில் வந்து புலி, மான், எருமை இருக்கும். ராந்தம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தானில் இருக்குது. புலி மட்டும்தான் இங்கே இருக்குது.